மன்சூரா கொஞ்சம் முன்னாடி இங்கே இன்று வந்து ஜீவசாந்தி அறக்கட்டளை தொடர்ந்து 8 ஆண்டு காலமாக தொடர்ந்து கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா எப்போவுமே தொழில் வளர்ச்சியான பகுதி, மெடிக்கல் சரி, காலேஜும் சரி, அந்த ஒரு சிறந்த பகுதி. அது அமைதியான ஊர். அதனால் வட மாநிலங்களை சேர்ந்தவங்க அருகில் இருக்கும் கேரளா மாநிலத்தை சேர்ந்த இளைஞர்கள்லாம் இங்கே தங்கி படிச்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கி ரம்ஜான் மாதம் 30 நாள் நாங்கள்லாம் இஸ்லாமியர்கள் 30 நாட்கள் நோன்பு இருப்போம். காலையில் ஒரு 4-4:30 மணிக்குள்ளே நாங்கள்லாம் சாப்பிட்ருவோம். அந்த சாப்பாடு வட மாநில மக்களுக்கும் டாக்டர் இருப்பாங்க, இன்ஜினியர் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமம் ஏற்படும். காலையில் ஒரு 4 மணிக்கு சாப்பாடு கிடைக்கிறது. அதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா, தொடர்ந்து 8 ஆண்டு காலமாக ஜீவசாந்தி அறக்கட்டளை தொடர்ந்து அவங்களுடைய ஒரு குழு நான் இன்றைக்கி பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் அந்த குழுவில் இணைந்து இந்து, முஸ்லீம்கள், கிறிஸ்துவர்கள் இணைந்து அனைவரும் ஒன்றிணைந்து தொடர்ந்து தினந்தோறும் 5000 பேர்த்துக்கு உணவு அளிக்கிறாங்க. காலையில் அந்த சகர் சாப்பாடு 4 மணிக்குள்ளே அவங்களுக்கு கொண்டு போய் அந்தந்த ஹாஸ்டலில் டாக்டராக இருந்தால் அந்த ஹாஸ்பிட்டல், அதே மாதிரி ஹாஸ்டலில் தங்க இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்கள் கொண்டு போய் தொடர்ந்து இந்த பணியை சிறப்பாக செய்து வருகிறார்கள். அதற்காக நான் பார்வையிட்டு அவங்களுடைய அந்த பணியை பார்த்து நான் பூரிப்படைந்தேன். இனியும் அவங்களுக்கு அரசாங்கமும் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணுங்கிறது இந்த நேரத்தில் அவங்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன். தொடர்ந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, நாங்களும் தர்றோம், 500 பேர்த்துக்கு தர்றோம், 500 பேர் 1000 பேர்த்துக்கு தர்றோம் அப்படிங்கிறது. இவங்களோட பணி என்பது மகத்தான பணி. அது இந்த கொங்கு மண்டலத்திலே சிறந்த பணி. அவங்களே ஒரு 2 மாதமாக அந்த வேலையை செஞ்சு தொடர்ந்து ஒரு 5000 பேர்த்து உணவளிப்பது, அது 30 நாட்களுக்கு அப்படிங்கிறது யாருனாலையும் செய்ய முடியாது. அந்த ஜீவசாந்தி அறக்கட்டளை செஞ்சுருக்காங்க. அதற்காக அவங்களை இந்த நேரத்தில் பாராட்டுகளை தெரிவிக்கிறேன். நன்றியும் பாராட்டையும் தெரிவிக்கிறேன். அவங்களுக்கு ஊக்கமும் அரசாங்கமும் கொடுக்கணும் என்னுடைய வேண்டுகோளாக வைத்து இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு அழைத்த ஜீவசாந்தி குழு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புகழனைத்தும் இறைவனுக்கே. நான் ஷெஹனாஸ் பர்வீன், ஜீவசாந்தியோட ஒருங்கிணைப்பாளர். நாங்கள் ஜீவசாந்தி அறக்கட்டளையில் கடந்த 8 வருடங்களாக சமத்துவ சஹார் உணவு வழங்கிட்டுருக்கோம். ஒரு 100-200லேருந்து ஸ்டார்ட் பண்ணது. இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் 6000 சாப்பாட்டுக்கு மேலே டெய்லியுமே யார் யாருமே பசியோடு உணவு நோன்பு வைக்கக்கூடாதுன்னு ஒரு அடிப்படையில் எல்லாத்துக்கும் அவங்க இருப்பிடம் தேடி, யார் கேட்குறாங்களோ அவங்க இருப்பிடம் தேடி நாங்கள் 15-20 குழுக்களாக பிரிஞ்சு நாங்கள் இதை உணவு விநியோகம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த உணவு பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா இது மளிகை சாமான் எல்லாம் வாங்கணும், பண்ணணும். அதனால் ஆஃப்டர்நூன்லேருந்தே நாங்கள் எல்லாருமே நோன்பும் வச்சுருக்கோம். இது இல்லாமல் இதில் மெயின் என்னென்னா, அனைத்து மதங்களை சார்ந்தவங்களும் இதில் ஒருங்கிணைஞ்சு வேலை பண்ணிகிட்ருக்குறோம். உணவு தயாரிப்பதிலும் சரி, பேக்கிங்லேயும் சரி, விநியோகத்துலேயும் சரி, எல்லாமே அனைத்து மதங்கள்லேருந்தும் எல்லாமே இணைந்து ஒரு முன்னுதாரணமாக இந்த வேலையை நாங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ 6 மணிலேருந்தே சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 7-7:30க்கு ஒரு 100-150 பேர் இங்கே பேக்கிங்கு, லேடிஸ் எல்லாம் குழம்பு சட்னி எல்லாம் கட்டுற வேலையை பார்ப்பாங்க. குடும்பத்தோடு எல்லாம் இதில் கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு 8-10 மணி அளவில் எல்லாம் பேக் பண்ணி ஒரு 15 குழு, எல்லா குழு கூடயும் ஒவ்வொரு லேடிஸ் போவாங்க. ஏன்னா லேடிஸ் ஹாஸ்டல் நைட்டு போவோம். அதனால் 12-1 மணிக்கு பசங்க போய் அதுனா எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு எல்லா குழு கூடயும் ஒவ்வொரு லேடிஸு அவங்க இருப்பிடம் தேடி அவங்களுக்கு போய் அங்கே கால் பண்ணி 12-1 மணி இவங்க எல்லாமே சேர்ந்து திரும்பி வரும்போது நாங்களே ஒரு 3 மணி 4 மணி ஆயிரும். சஹர் வச்சுட்டு நாங்கள் தூங்குகிற டைம், காலையில் சஹர் டைம் தான் நாங்கள் எல்லாம் திரும்பி
இது வந்து 150-200 பேர் எல்லாமே வந்து களப்பணியாளர்கள், யாருமே வந்து பெய்டு ஒர்க்கர்ஸ் இல்லை. சாப்பாடு வைக்கிறவங்க மட்டும்தான் சேலரிக்கு ஒர்க் பண்ணுறாங்க. மற்றது எல்லாமே வந்து அவங்க வாலண்டியர் பண்ணி பண்ணுறவங்க தான். இந்த மாதிரி இணைஞ்சு சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு எல்லாருமே ஆதரவு கொடுக்கணும். பொருளாதாரமாகவோ எங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் ஜாஸ்தி இந்த பணிகளை நிறையா இடத்துக்கு எடுத்துகிட்டு போகலாங்கிறது எங்களோட கருத்து. இது வந்து மெயினாக வந்து வெளி மாநிலங்கிறது இங்கே வந்து தங்கி படிக்கிற மாணவிகள், அவங்களுக்கு வந்து காலையில் அந்த ஃப்ரெஷ் உணவுக்கு எங்கேயும் கிடைக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து நோயாளிங்களுக்கு கூட தங்கி இருக்கிறவங்க, அவங்களும் நோன்பு நோப்பாங்க. பிரயாணிகள், அப்புறம் வெளியிலேருந்து உலமா பெருமக்கள் நிறையா பேர் வந்து இந்த பள்ளிவாசலுக்கு வந்து தங்கியிருப்பாங்க அவங்களுக்கு. அப்புறம் இங்கேருந்து க்ராஸ் பண்ணுறவங்களுக்கு, இந்த ட்ரெயின்லலாம் க்ராஸ் பண்ணும்போதே நம்மளோட நம்பர்ஸ் கூப்பிட்டு இந்த ட்ரெயின் வருதுன்னு சொன்னாங்க, அங்கேயும் கொண்டு போய் கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி வெளிமாநில தொழிலாளர்கள் நிறையா பேர் எல்லாத்துக்குமே இப்படி கொடுத்துட்ருக்கோம். தினமும் வந்து ஒரு 6000க்கும் மேலே நாங்கள் ஆன் அன் ஆவரேஜ் கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். Hayır abi.